விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் ராசியிலே இருக்கிறார். ராசியில் இருக்கும் போதெல்லாம் அவர் நீச்சமாக இருப்பார். பாக்கியாதிபதி ராசியில் இருப்பது என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ராசியில் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 60 வயது 50 வயது தாண்டியவர்களுக்கு அந்த உடம்புல இப்படி வருது அப்படி வருது, அவருக்கு இந்த நோய் இருந்தது, அம்மாவுக்கு இப்படி இருந்தது, அப்பாவுக்கு இப்படி இருந்தது, குடும்பத்துக்கு இப்படி இருக்குது, எனக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, மனசில் தான் உங்களுக்கு ஏதோ பயம் பீதியெல்லாம் இருக்குது, உடம்பு நல்லா தான் இருக்குன்ற மாதிரியாக ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. வாரத்தின் 2 நாட்கள், முதல் 2 நாட்கள் அப்படியே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய அளவில் அந்தஸ்து மதிப்பு கூடுற அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கும். சில சாதிக்க முடியாத, சில செய்யவே முடியாத சில விஷயங்களை இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து எதிர்த்தரப்பிடம் பெயர் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் அட்டகாசமான நாள் பண வரவிற்கு. குடும்பத்தில் அமைதி, சில எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய சூழல். சிலருக்கு எங்கிருந்து பணம் வரும், நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை பணம் கையில் வந்துடும் சொல்ல மாட்டேன், ஆனால் எந்த இடத்துல எப்படி அடித்தா, எந்த இடத்துல எப்படி உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு தெளிவான சிந்தனை, தீர்க்கமான ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுறதுனால அருமையாக சந்திரனுடைய தயவுனால் வருதுங்க. வெள்ளை நிறமுள்ள தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாய பெருமக்கள், நெல், கரும்பு, வாழை போன்றவைகளை போட்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திலேயே தெரியக்கூடிய அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசி நாள் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பாக்கிய வீட்டை தானே பார்ப்பார். அப்பொழுது தகப்பன் மகன் உறவுகள் நன்றாக இருப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.